மறந்தால் தானே நினைக்கணுமாமா, நினைவே நீதானே நீதானே. கரெக்டான ஒரு பாட்டை நீங்க பாடுறீங்க. ஆமா, இந்த படத்தை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு பஸ்ல இருந்து அவளை ஏற்றி விட்டுட்டு கத்துவாள்ல. சரி, இது நம்மளோட பெண்ணோட மனநிலையிலேருந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, சரி நம்ம அப்படி பண்ண முடியுமா? நம்ம அப்படி பண்ணதே கிடையாது. இல்லையே. அவங்க கூட இருக்கிறது தான் சந்தோஷமா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு ஆனா இருக்கோம்ல. ஆண்களுக்கு ஆனா இந்த ஊடகங்கள், இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் அப்படி இருக்கா? இப்ப லேட்டஸ்டா இந்த இவரு நம்ம இளையராஜா ஐயா வந்து மஞ்சனத்தி படம் இருக்கு இல்லையா? காற்று பருவம் அதிகமா காத்தடிக்கும். அந்த ஆடி மாச காத்தெல்லாம் அடிக்கும் இல்லையா? ஃபுல்லா டஸ்டா தான் இருக்கும். அதெல்லாம் போய் இந்த முதல் மழை பெய்யறப்ப கார்காலத்தோட கழுவி விட்ட மாதிரி தான் கழுவி இருக்கும். விட்ட மாதிரி அந்த காடகம் அவ்வளவு சிறப்பா இருக்கான், அவ்வளவு அழகா இருக்கான். வெளியில அந்த மனசு அடி ஆழத்துக்குள்ள ஒரு அமைதி இருக்கும் இல்லையா? அந்த அமைதியான மனநிலை இருக்கும்ல, அந்த இடத்துலயும் நீதான் இருக்க. ஆமா. என்ன உள்ளுக்குள்ளேயே நீ நினைச்சேன்னு கேக்குறியா, நினைத்தாயான்னு சொல்லிட்ட இல்லையா? ஆனா என்னோட அடி மனசுல உள்ளுணர்வுல எல்லா இடத்துலயுமே நீதான் ஊடுருவி இருக்க. இப்படி ஒரு தீயா கவிதை தொகுப்பிலிருந்து ஒவ்வொரு கவிதைகளா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நாம பேசிட்டு இருக்கிறது தேவகுமாரி, திரு தேவகுமாரி சுரேஷ் அவர்கள் கூட. வணக்கம் தேவா. வணக்கம் கவிதம்மா, வணக்கம். ஓகே, இன்னைக்கு நாம என்ன கவிதை பேச போறோம்? நினைத்தாயா. நினைத்தாயா. ஆமா. சரி, இது நிறைய பாட்டு நமக்கு நினைவுக்கு வருது. இதை படிச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம போயிடலாம் பாட்டுக்கு. நினைத்தாயா. அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல். குறள் எண் 1125. உள்ளவன் மன்யான் மரப்பின் மரப்பரியேன் ஒள்ளமர் கண்ணாள் குணம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் உரை. ஒளி கொண்டிருக்கும் விழிகளை உடைய காதலியின் பண்புகளை நினைப்பதே இல்லை, காரணம் அவற்றை மறந்தால் அல்லவா நினைப்பதற்கு அப்படின்னு. மறக்கவே முடியல, அப்புறம் எங்க நினைக்கிறது அப்படின்னு சொல்றாரு. நினைத்தாயா. நினைத்தாயா என்கிறாய், மறந்தால் அல்லவா நினைப்பதற்கு என்று தோசையை திருப்பி போடுவது இந்த நேரடி கேள்விக்கு தற்காப்பு கவசம். நீ அப்படியே வச்சுட்டு தற்காத்துக்கிற, ஒரு கவசம் மாதிரி இந்த தோசையை திருப்பி போடுற மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்குற அப்படின்னு காதலியோட பொதுவான ஒரு குற்றச்சாட்டு. நாம எல்லாருமே குற்றம் சாட்டியிருப்போம் நம்ம கணவர்களை. இந்த நினைத்தாயா அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு என்னென்ன நினைவுபடுத்துது? திடீர்னு எனக்கு இந்த பாடல் தான் நினைவு. அதாவது கங்கையமரன் இது எழுதி இளையராஜா இசையமைச்ச பாடல். பாடிடுங்க. மறந்தால் தானே நினைக்கணுமாமா, நினைவே நீதானே நீதானே. இந்த பாடல் தான் எனக்கு கரெக்டான ஒரு பாட்டை நீங்க பாடுறீங்க. எனக்கு இந்த நினைவு அப்படின்னோன்னு முதல்ல எங்க தலைவர் பாட்டு தான் ஞாபகம் வருது. நினைவோ ஒரு பறவை, அந்த பாட்டு நினைவுக்கு வருது. அப்புறம் வராம போனதான் ஆச்சரியம். அப்புறம் எனக்கு இந்த நினைத்தேன் வந்தாய் 100 வயது, அந்த பாட்டு ஞாபகம் வருது. இந்த மாதிரி நினைவுகளை வச்சு நிறைய பாடல்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். மறக்கிறதும் நினைவுக்கு. வசந்த மாளிகையில ஒரு பாட்டு வரும் இல்லையா? மறந்தால் தானே நினைப்பதற்கு அப்படின்னு வசனம் எல்லாம் வரும் இல்லையா அந்த பாடல்ல. அது மாதிரி காதலியோட நினைவை வந்து மறக்கவே முடியாம தவிக்கிற பாட்டுகளும் உண்டு. சோக பாடல்கள் வரிசையில நிறைய இருக்கும். மேபி நமக்கு இப்போ நினைவுக்கு வராத இருக்கும் அந்த பாடல்கள். அதெல்லாம் வந்து இந்த நினைத்தாயாக்கு சமர்ப்பணம்னு நினைக்கிறேன் நான். இது வந்து ஒரு நல்ல கேடயமா யூஸ் பண்ற நீ அப்படின்னு அவளோட குற்றச்சாட்டு. மரபு வழி வந்த வாடிக்கை வசனம். இது காலகாலமா வர்ற கமெண்ட். ஆமா, இது வந்து இதை தவிர வேற ஒண்ணு. இந்த ஆனிவர்சரிக்கு நம்ம கணவர்கள் கிட்ட கிஃப்ட் கேட்கும்போது, நானே உனக்கு ஒரு கிஃப்ட், உனக்கே கிஃப்ட் அப்படின்னு ஒரு சலிச்சு போன டயலாக விடுவாங்க இல்லையா? அது மாதிரி இது மரபு வழி வந்த வாடிக்கை வசனம் அப்படின்ட்டாரு. இதுக்கு மேல இதை கலாய்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மாற்று மருத்துவம். ஆனா அடுத்த ஒரு இதுல தூக்கி போட்டு நசுக்கிட்டு அப்புறம் மாற்று மருத்துவம் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன மாற்று மருத்துவம்? அலோபதி இல்லாம ஆயுர்வேதிக் போறாரா? சித்தாக்கு தான் போவாருன்னு நினைக்கிறேன். பார்ப்பதற்கு நூல் விடுவது போல தெரிந்தாலும் என் மட்டில் இது 100க்கு 100 உண்மை.
நூல் விடுறது அப்படிங்கிறத நம்ம எவ்வளவு கலோக்கியெல்லாம் பேசுவோம் இல்லையா? ஒரு பொண்ணோட பிக்கப் பண்றது அப்படிங்கும்போது அந்த பொண்ணு நம்மள பசங்களுக்கு வந்து கவனிக்காமே இருந்தா அந்த பொண்ணு பாக்குதா இல்ல நம்மளை பத்தி நினைக்குதாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு வசனம் விட்டு பார்ப்போம் இல்லையா? ஒரு பேச்சு அதுல இருந்து அந்த பொண்ணு பிக்கப் பண்றாளா அப்படின்னு பசங்க பண்ணுவாங்க இல்லையா? அதை வந்து கரெக்டா நூல் விடுறது அப்படின்னு சொல்லுவோம். அந்த கலோக்கியல் வேர்டை இங்க யூஸ் பண்ணியிருக்காரு. நூல் விடுவது போல தெரிந்தாலும் என் மட்டில் இது 100க்கு 100 உண்மை. கவிதை போல இருப்பதெல்லாம் பொய்யாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயமா தமிழ். பொதுவா ஐயாவோட பன்மய கல்வன் படிச்சிருக்கிறதுனால நமக்கு தெரியும். இந்த தமிழ் அப்படிங்கிற பேரும் ஆதவன் அப்படிங்கிற பேரும் ஐயா அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. எல்லா பாட்டுலையும் நிலாவும் தமிழும் தான் பேரா இருக்கும். கதாநாயகிகளுக்கு ஆண்களுக்கு ஆதவன் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் பேரு வைப்பாரு. அதனால இது இப்போ கவிதை போல இருப்பதெல்லாம் பொய்யாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயமா தமிழ் அப்படின்னு தமிழையே கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. இது உண்மையில் நினைப்பவர்கள் மறுப்பதில்லை, மறப்பவர்கள் நினைப்பதில்லை. கண்டிப்பா. ஆமா, இது 100க்கு 100 உண்மை இல்லையா? நமக்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இது வந்து நண்பர்கள் விஷயத்துல நான் அதை சொல்றேன். இது காதல்ல மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே பொருந்தும். நாம நினைக்கணும் அப்படின்னு நினைச்சா நினைச்சிட்டு இருப்போம் அவங்கள. நம்ம மறக்கணும்னு நினைச்சா மறந்துடுவோம். அது நம்ம மனசுக்கு தெரியும் யாரை நினைக்கணும் யாரை மறக்கணும். இது நிற்க இங்க எங்கேயோ நிறுத்துறாரு. இன்னொரு ஓமை சொல்ல போறாரு. அப்போ லேப்டாப்பில் தலையை விட்டால் எதிரே நிற்பது யார் என்றே தெரியாது. வேலைன்னு நீ வர்க்கஹாலிக்கா ஓடிட்டு இருப்ப. நீ இப்படி இருக்கும்போது லேப்டாப்குள்ள தலையை நுழைச்சா உனக்கு எதிர்த்தாப்புல இருக்கதே யாருன்னு தெரியாது. டைரக்டா குற்றச்சாட்டு வந்துருச்சு. ஆமா, என்ன ஐயாவுக்கு ஜாலியா, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாள் என்று ஜனகராஜ் மாதிரி ஒரே ஆட்டமா. ஆமா, இந்த படத்தை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு பஸ்ல இருந்து அவளை ஏற்றி விட்டுட்டு கத்துவாள். சரி, இது நம்மளோட பெண்ணோட மனநிலையிலேருந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, சரி நம்ம அப்படி பண்ண முடியுமா? நம்ம அப்படி பண்ணதே கிடையாது. அவங்க கூட இருக்கிறது தான் சந்தோஷமா அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆண்களுக்கு காதலி ஆகுற வரைக்கும் ஒரு கல்யாணம் ஆன பின்னாடி வேற கருத்து வந்துருது. அதுதான் சொல்றேன். ஆமா, நம்ம ஆணோட மனநிலையில இருந்து யோசிச்சு பார்க்கணும். எனக்கு அதுதான் தோணுச்சு இதை பாக்குறப்போ. நமக்கு அப்படி நம்மளோட மனநிலையில இருந்து யோசிச்சு பார்த்தா நம்ம அதை ஏத்துக்குமா? இந்த சமுதாயம் அதை அக்செப்ட் பண்ணிக்குமா இல்லையா? இது ஜாலிதான் இல்லைன்னு ஒரு சின்ன கருத்து அது நமக்கு தோணுது இல்லையா? அதை தவிர்க்க முடியல. அது இப்போதைய சூழ்நிலையில அதை அக்செப்ட் பண்ணிக்குமா இல்லையாங்கிறத பத்தி கூட நம்ம யோசிக்க. அது நம்மளோட கொண்டாட்ட மனநிலைன்னு எடுத்துக்க. இப்ப யாரு என்ன யோசிப்பாங்கன்னு பார்த்து நம்ம வாழவே முடியாது. அந்த வாழ்க்கையே சிறப்பா இருக்காது. இந்த 2 வாரத்துல எத்தனை தடவை நினைச்ச வாட்ஸ்அப் கணக்கில் வராது என்றாய். எத்தனை தடவை நினைச்சேன்னு கேட்டுட்டு நீ வாட்ஸ்அப் பண்ணதெல்லாம் கணக்குல வராதுன்ட்டா. அங்க ஒரு கேட் போட்டாச்சு. பரோட்டா சூரி மாதிரி கோடும் போட்டாச்சு. நினைச்ச கணக்கெடுக்க. ஓமை என்பது உயர்ந்ததன் மெய்ற்றே. ஆனாலும் ஓமைகள் நமது ஊடகங்களை விட நம்பகமானவை என்பதே உண்மை. எவ்வளவு பெரிய உண்மையை அழகா சொல்லிட்டாரு. 4 வரியில சொல்லி பிடிச்சிட்டாரு. இல்ல, கண்டிப்பா உண்மை தானே. ஓமை ஒரு பொருளை நம்ம ஏத்தி சொல்றதுக்கு, அதை அழகுபடுத்துறதுக்கு, அதை உயர்வா சொல்றதுக்கு நம்ம ஓமையை பயன்படுத்துறோம். ஆனா இந்த ஊடகங்கள், இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் அப்படி இருக்கா? இப்ப லேட்டஸ்டா நம்ம இளையராஜா ஐயா வந்து மஞ்சனத்தி படம் இருக்கு இல்லையா? அந்த படத்தோட 2 பாடல் வரியை தான் அவர் வெளியிட்டு இருக்காரு. ஆனா அது இப்ப எப்படின்னா ஃபுல் ஏஐ மூலியமா முழு பாடலுமே வெளிவந்துருச்சு. இப்ப வந்து அவரோட பாடல் வெளிப்படுறப்போ இந்த பாடல் என்ன ஆகும்? இது மக்கள்கிட்ட போய் எப்படி சேரும் இல்லையா? இப்ப ஊடகங்கள் எந்த அளவுக்கு மோசமா இருக்கு. ஆமா, நம்ம என்ன நியூஸ் வந்தாலும் இப்ப வாட்ஸ்அப்ல ஒரு நியூஸ் வந்ததுன்னா நம்ம அதை வந்து ஃபேக்ட் செக் பண்ண வேண்டியது. ஆமா, இப்ப பாரதிராஜா இறப்பு கூட சமீபத்துல அவர் இறந்து போனதுனால நான் சொல்றேன். அவர் எத்தனையோ தடவை இறந்துட்டாருன்னு நியூஸ் வந்துருச்சு. ஆனா அவர் உண்மையா இறந்தது இப்போதான். அது மாதிரி நிறைய ஆளுமைகளை உயிரோட இருக்கும் போதே அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிடுவாங்க. அது ஈஸியா நம்ம இப்ப எல்லா விஷயங்களையும் ஃபேக்ட் செக் பண்ண வேண்டி இருக்கு. கண்டிப்பா. நிபந்தனைகளற்ற நேசம் இயல்பாக பெய்கின்ற மழை இல்லையா? இயல்பா அந்த காலநிலை பருவத்துக்கு ஏற்ற மாதிரி பெய்கிற மழை அப்படின்னு சொல்றார். பருவத்தின் முதல் மழையின் முதல் துளிக்கு ரிப்பன் வெட்டியது யார்? விடியலுக்கு என்ன குறுந்து அவர்.
விடியலுக்கு என்ன குறுந்தகவல். இப்ப ரிப்பன் வெட்டியது யாருன்னா ரிப்பன் வெட்டுறதுல இப்ப சமீபத்துல ஒரு பெரிய குழப்பம் வந்தது இல்ல நடந்தது, அதெல்லாம் நினைவு வருது. சரி, நம்ம அரசியல் பேச போறது இல்ல, அதனால அது வேண்டாம். அரசியல் பேச வேணாம். ஆனா அகனான் ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு. இந்த முதல் மழை எப்படி வரும்னு சொல்லிட்டு ஒரு முல்லைத்திணை பாடல் ஒண்ணு இருக்கு. அது ஒரு 4 வரி சொல்லலாம்னு நினைக்கிறேன். முல்லை வைஞுனை தோன்ற இல்லமுடு பைங்காட் கொன்றை பெண் பிணை அவிழ இரும்பு திரிதன்னமா இருமறுப்பின் பரல் அவள் அடைய இருளை தெரிப்ப மலர்ந்த ஞாலம் புலம்பு புறக்கொடுப்ப கருவி வானம் கதர் உழை சிதறி கார் செய்தற்றே கவின் பெரு காணும். இந்த முதல் மழை பெய்யுது இல்லையா, கார்காலம் தொடக்கம். அந்த கார்கால தொடக்கத்துல முதல் மழை பெய்யறப்போ அந்த காடே ஒரு கழுவி விட்ட மாதிரி இருக்கான். அழகான மலர் பூக்குதான், மலர் வந்து தூசி எல்லாம் வெள்ளாம அப்படியே அடிச்சு விட்டு தூசி எல்லாம் போய் இதுக்கான முதல் பருவம் வந்து காற்று பருவம். அதிகமா காத்தடிக்கும், அந்த ஆடி மாச காத்தெல்லாம் அடிக்கும் இல்லையா, ஃபுல்லா டஸ்டா தான் இருக்கும். அதெல்லாம் போய் இந்த முதல் மழை பெய்யறப்ப கார்கால தொடக்கத்துல கழுவி விட்ட மாதிரி அந்த கானகம் அவ்வளவு சிறப்பா இருக்கான், அவ்வளவு அழகா இருக்கான். தலைவன் வந்து தலைவியை தேடி வரானா. அந்த இடத்துல இந்த இடத்த வந்து வர்ணிக்கிறாங்க. அவ்வளவு அழகா இருந்தது இந்த முல்லைப்படம். டக்குன்னு எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்து. அது எவ்வளவு அழகான ஒரு காட்சிப்படுத்த. அவன் வர்ற நேரத்துல நம்மளே டிராவல் அப்போ அந்த பிளசண்டா அந்த வெதர் இருக்கும்போது, மழை முடிஞ்சு அந்த ஒரு சின்ன வெயில் இருக்கும்போது அந்த இலை துளிர்லாம் விட்டுருக்கும், புது துளிர்கள் ஆரம்பமாயிருக்கும், சின்ன சின்ன பூக்கள் வந்திருக்கும், நிறைய பெரிய பூக்கள் இல்லாம. அப்படி ஒரு ஃபாரஸ்ட்ல நம்ம டிராவல் பண்ணா எப்படி இருக்கும், இல்ல நடந்து போனா எப்படி இருக்கும், அதுதானே நமக்கு காட்சிப்படுத்தல். எனக்கு வந்து இந்த முதல் மழை அப்படின்னோடனே ஒரு பாடல், முதல் மழை என் இதயத்தில் விழுகின்ற முதல் மழை நீ முதல் மழை. பிரியமானவளே, மரங்கள் அடர்ந்த அந்த மலைச்சாலையில் உன்னை சந்தித்த மாலையில் மகரந்த மணித்துளி நினைவிருக்கிறதா? இல்ல, அந்த மாலை சாலை இது வந்து அந்த மகரந்த மணித்துளினா முதல் பார்வை, அந்த ஒரு துளி பார்வை தான். அந்த துளி பார்வை வந்து அவனை வந்து எவ்வளவு தூரம் அவனை வந்து ஆக்கிரமிச்சதுன்றதை இந்த இடத்துல நினைவு கூர்றான். அது வந்து அவ பார்த்த பார்வையோட அந்த நேரத்தை தங்கத்துக்கு ஒப்பிடுவாங்க. ஆனா மகரந்த மணித்துளி அப்படிங்கிறது புதுசான ஒரு ஓமையா இருக்கு. ஆமா, மயில்கல் பறக்கிறது தன் மாயத்தோகையில் என் மனசை ஏந்தி. மயில்கல், அதாவது நம்ம தான் பறப்போம், மயில்கல் அங்கேதான் இருக்கும். ஆனா இங்க மயில்கல்லே பறக்குதான். அந்த மயில் அப்படிங்கிறதுக்கு தோகை மயிலையும் குறிப்பிடுறாரு. இந்த மயில்கல் நம்ம ரோடு ஓரத்துல இருக்கும்ல, இத்தனை மைல் தூரம் போறோம் இல்லையா, அதையும் குறிப்பிடுறாரு இல்லையா. அந்த அளவுக்கு அந்த மயில்கல் வந்து அது மாயமா மாறி, அதாவது மயிலா மாறி அந்த அவனோட மனசையும் எடுத்துட்டு போதான். அந்த தோகைய மனச மாதிரி எடுத்துட்டு போதான். இந்த இடத்துல இந்த தோகைன்னு கொடுத்திருக்கிறதுனால நம்ம அங்க மயில்னு போட்டுக்கிறோம். ஆமா, ஆனா இங்க அவர் எழுதியிருக்கிறது மயில்கல் தான் எழுதியிருக்காரு. நம்ம மனசு அது எடுத்துட்டு போகுதுன்றதுனால நம்ம அந்த இடத்துல பொருள் படைகிற மாதிரி நமக்கு புரியுற மாதிரி தான் அவர் எழுதியிருக்காரு. அதுவும் மயில் வந்து மயிலா மாதிரி அது எடுத்துட்டு போதான் அவரோட மனசை. அது அழகா குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொன்னு, இந்த மயில்கல் அப்படின்னு சொல்றது இரு பெயரிட்டு பண்பு தொகைன்னு நினைக்கிறாங்க. மயில் அப்படின்றது சிறப்பு பெயர், இது கல்லுன்றது வந்து பொது பெயர். இதே போலதான் நம்ம பனை மரத்துக்கும் சொல்லலாம். பனைன்னு சொன்னாலே நம்ம அண்டர்ஸ்டுட் பண்ணிப்போம், தட் இஸ் இம்ப்ளைட். ஆனா கூட அது பின்னாடி மரம்னு வருது. மரம்ங்கிறது பொது பெயர், ஆமா. பனைங்கிறது சிறப்பு பெயர். அதனால பனை மரம் இரு பெயரிட்டு பண்பு தொகை. இது மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கும் இல்லையா. இது அழகான ஒரு இலக்கணம் இங்க. சரி, மாயத்தோகையில் என் மனசை ஏந்தி என்றேன். அப்படியா என்று அதிசயித்தாய். இவன் என்ன சொன்னாலும் அதை கேட்குறா போல இருக்கு. என்ன சொன்னாலும் நமக்கு அப்படியே, நம்ம ஃப்ரெண்ட்ஸே யாராவது நம்ம கிட்ட சின்ன வயசுல ஒரு விஷயத்த சொன்னோன்னா, ஒரு மெச்சூரிட்டி இல்லாத வயசுல அப்படியே கதை விடும்போது, அப்படியா நீ அதெல்லாம் பார்த்துட்டு வந்தியா, சே நீ எவ்வளோ ஒரு புத்திசாலியா இருக்க அப்படின்னு நாமளே வந்து நம்ம பார்க்காத ஒரு விஷயத்த அவங்க வார்த்தைகள்ல இருந்து நம்ம உருவகப்படுத்திக்கும் போது ஒரு அதிசயமா தானே இருக்கும். இதுதான் பனிமொழின்னு சொல்லியிருக்காரோ. ஆனால் உன் ஈர்ப்பு விசையால் தான் இன்னும் நான் தரையில் இருக்கிறேன் என்றேன். பொய்க்காரா என்றாய். அங்க வந்து பறந்துட்டு இருக்கேன், ஆனா உன்னோட ஈர்ப்பு
திருப்பி வந்து உன்னைய திருப்பி போட்டு இழுக்கணும்ல நானு, அதனால உன்னோட புவியீர்ப்பு விசையால தான் நான் நான் வந்து இருக்கேன். இருக்கேன் அப்படின்னு இங்க தெரிஞ்சு போயிடுது. பொய்க்காரா என்றாய், அங்க புரிஞ்சிருது. டேய் நீ நூல் விடுறது மட்டும் இல்ல, நீ வந்து உருட்டிக்கிட்டே ஆமா, இருக்க. யார் அதிகமா உருட்டுறதுன்றதுதான் இங்கன்ற மாதிரி இருக்கு. தெரியவில்லை. இன்னும் எழுதப்படாத ஒரு கவிதையின் முகம் தெரியாத ஒரு விதை ஏற்கனவே இருந்ததா எனக்குள் வேட்கையாய். இன்னும் எழுதப்படாத ஒரு கவிதையின் முகம் தெரியாத ஒரு விதை ஏற்கனவே இருந்ததா எனக்குள் வேட்கையாய். இது யாருமே சொல்லாததுன்னு நினைக்கிறேன் இல்லையா? நம்ம கண்டிப்பா எத்தனையோ கவிதைகள் படிச்சிருக்கோம், எத்தனையோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம அவையிலேயே ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா படிச்சுட்டு இருக்கோம். ஆனா எழுதப்படாத ஒரு கவிதையோட விதை எனக்குள் இருந்ததா, வேட்கைய ஆசையோட இருந்ததா எனக்குள்ள அப்படின்னு, ஒரு விதையை வந்து முளைக்காத ஒரு விதை இருந்ததா அப்படிங்கறத நம்ம படிச்சிருப்போம் மண்ணுக்குள்ள இருக்கத. கண்டிப்பா அந்த விதை இருக்குல்ல, அவர் நினைப்பாருல, அந்த காதல நினைச்சிருப்பான். உன்னோட பார்வை என்ற வெளிச்சம் பட்டதுனால, அந்த வெளிச்சம் வந்தா தானே விதை வந்து எப்படி வளரும்? ஒளிச்சேர்க்கை நடந்தாலும் வளரும் இல்லையா? அப்ப சூரிய ஒளி நீதான் எனக்கு அந்த விதையால அது செடியா வளர்ந்துருக்கு அப்படின்றது. கண்ணு வந்து எல்லா இடத்துலயும் நிக்குது. அவ்வளவுதான். முதல்ல பூமியின் பொது சூலகத்தில் காலம் புதைந்திருக்கும் புராதன சினை முட்டை போல, தோண்டப்படாத கீழடி போல எனக்குள் நீ இருந்தாயா. இது இந்த சூலகத்துக்குள்ள, பொது சூலகத்துக்குள்ள காலம் புதைந்திருக்கும் சினை முட்டை அப்படிங்கறதெல்லாம் கூட பெருசு இல்லை. ஆனா தோண்டப்படாத கீழடி போல அது அங்க என்னென்ன அரசியல் இருக்கு. ஆமா, அவரோட ஆதங்கத்தை, நம்மளோட ஆதங்கத்தையும் அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்தி இருக்காரு. தோண்டின கீழடியே இவ்வளவு புதுமைகளை நமக்கு ஆச்சரியங்களை கொடுத்துட்டு இருக்கு. தோண்டப்படாத கீழடி இன்னும் பல ஆச்சரியங்களை தனக்குள்ள புதைச்சிருக்கும். அத இங்க அழகா சொல்றாரு. மூச்சு முட்டும் இந்த தவிப்பின் சுகத்தையும் சோகத்தையும் நான் எப்படி கொண்டாடுவேன் அல்லது திண்டாடுவேன்? மூச்சு முட்டுதான் இந்த தவிப்போட சுகத்தையும் சோகத்தையும் நான் எப்படி கொண்டாடுவேன்? மூச்சு முட்டுதுன்னா உள்ளுக்குள்ள அவ்வளவு இருக்கு, அது இன்னும் வெளியில வரவே இல்லை, அதனால அவனுக்கு மூச்சு முட்டு. இது இந்த ஒரு பாடல், அதுல சுகராகம் சோகம் தானே, அந்த பாடல் சோகத்திலயும் ஒரு சோகம் இருக்கும் இல்லையா? அதேதான் அதேதான். ஆழக்கடலின் அடிமடியில் ஒளிந்திருக்கும் நம் இருவருக்குமான சூரிய விசையை எப்படி காட்டுவேன் கையில் எடுத்து. இது இன்னொரு ஓமை. ஆழக்கடல்ல நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா? நம்ம அங்க போய் சூரிய ஒளியோட விசை எப்படி வரும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோம். அது கற்பனைக்கே எட்டாதது இல்லையா? ஒளி ஊடுருவோம். ஆமா, ஆனா அங்க அடிமடியில ஒளிந்திருக்க நம்ம இருவருக்குமான சூரிய விசை அப்படிங்கிறாரு. அது வந்து வேற மாதிரி இருக்கு. என்ன என்ன இப்படி எல்லாம் உருவகப்படுத்துறாரு. அது வெளியில அந்த மனசு அடி ஆழத்துக்குள்ள ஒரு அமைதி இருக்கும் இல்லையா? அந்த அமைதியான மனநிலை இருக்கும்ல, அந்த இடத்துலயும் நீ தான் இருக்க. என்ன உள்ளுக்குள்ளேயே நீ நினைச்சேன்னு கேக்குறியா, நினைத்தாயான்னு சொல்லிட்ட இல்லையா? ஆனா என்னோட அடி மனசுல உள்ளுணர்வுல எல்லா இடத்துலயுமே நீ தான் ஊடுருவி இருக்க அப்படின்றதுதான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காரு. முதல்ல அவ சொன்னா இல்லையா, சும்மா இதெல்லாம் உருட்டு இல்லையா? அது மாதிரி என் நெஞ்ச திறந்து பாரு, நீ தான் இருக்க அப்படிங்கறதோட இன்னொரு உருவகம் நினைக்கிறேன். உன் காதல் ஊற்றிய நெய்யால் என் பனிக்காடுகள் பற்றி எரிந்து உருகி ஓடுகின்றன உயிருள்ள ஓடைகளால். இங்க வந்து கரெக்டா சொல்லிட்டாரு பாருங்க, பனிக்காடுகள்ல இருந்துதான் ஓடைகள் உருவாகும். நம்ம ஊட்டியோ கொடைக்கானலோ போனோம்னா சின்ன சின்ன ஓடைகள் உருகி வருஷம் முழுக்க ஓடிட்டு இருக்கோம். நம்ம நதியெல்லாம் வறண்டு போயிருக்கும், சம்மர்ல ஒண்ணுமே இருக்காது. ஆனா சம்மர்லயும் அங்க தண்ணி வந்துட்டே இருக்கும். அது என்னன்னா பனிக்காடுகள் உருகி அந்த தண்ணீர் வர்றதுதான். எரியும் பனிக்காடுன்னு ஒரு புத்தகம் வந்தது தெரியுமா? ஆமா, இவரோட அது ஒரு மொழிபெயர்ப்பு நூல் தான் நினைக்கிறேன், டேனியல் அப்படின்ற மொழிபெயர்ப்பு நூல். அதை வச்சுதான் அந்த பரதேசின் படம் எடுத்தாங்க இல்லையா? அந்த படத்தோட ரெட் டீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், இங்கிலீஷ். அந்த தொழிலாளர் அந்த தொழிலாளர் அந்த ஒரு கதை தானே, அதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும் அந்த படம். அந்த இந்த கதையோட பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது. கேட்கிற உயிருள்ள ஓடைகளாய் நீ, கேட்கிறாய் நீ நினைத்தாயா என்று. நம்ம அதுதான் சொல்லுவோம்ல, ராஸ்கல் படவா ராஸ்கல், இவ்வளவு சொன்னப்புறம் நீ வந்து இப்படி கேட்கிற அப்படின்னு. உன்னில் கலந்து உனதென்று ஆன பின்பு நினைப்பதற்கு தனியாக நிகழ்ச்சி நிரல் எதற்கு? அஜெண்டாலாம் ஒண்ணுமே இல்லம்மா, இது ஒண்ணுதாம்மா, உன்னோட கலந்து உன்னோடதுன்னு ஆயிட்டேன்.
அப்புறம் நினைக்கிறது வேற தனியாவா, அது மறந்தால் தானே நினைப்பதற்கு. இது ஃபர்ஸ்ட் வரியில சொன்னது லாஸ்டா கொண்டு போட்டுறலாம் அவ்வளவுதான். என்ன அழகா எழுதியிருக்காரு இல்லையா? எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. ஆமா, நினைத்தாயா அப்படின்னு ஒற்றை கேள்விக்கு இவ்வளவு பெரிய பதில் ஒரு காதலன் சொன்னா எந்த காதலி வந்து பிளாட் ஆகாம இருப்பா? அப்பவே பிளாட் தான். கண்டிப்பா. சிறப்பா இருந்தது. நன்றி. இன்னொரு கவிதையில சந்திக்கலாம். வணக்கம்.